மும்பையை சேர்ந்தவர் பிரபல நடிகை செலினா ஜெட்லி. இவரது பூர்வீகம் சிம்லா. இவரது தந்தை இந்திய ராணுவத்தில் கர்னலாக இருந்து ஓய்வு பெற்றவர். தாயார் ஆப்கானிஸ்தானத்தைச் சேர்ந்தவர். பட்டதாரியான செலினா கொல்கத்தாவில் ஒரு மாடலாக தனது வாழ்க்கையை தொடங்கினார். 2001இல் ஃபெமினா மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் பட்டத்தை வென்றார். 2003ஆம் ஆண்டு ஃபெரோஸ்கான் இயக்கிய த்ரில்லர் திரைப்படமான ஜனாஷின் மூலம் நடிகையாக பாலிவுட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தார். அந்த படம் அவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. அதனைத் தொடர்ந்து டாம் டிக் அண்ட் ஹாரி, அப்னா சப்னா மணிமணி, நோ என்ட்ரி மற்றும் கோல்மால் ரிட்டர்ன்ஸ் போன்ற பல இந்தி படங்களில் நடித்தார். 2010ஆம் ஆண்டு துபாயில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் செலினா ஆஸ்திரியாவைச் சேர்ந்த பீட்டர் ஹாக் என்ற தொழிலதிபரை சந்தித்தார். பார்த்தவுடனே இருவரும் காதலில் விழுந்திருக்கிறார்கள். அடுத்த வருடமே இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் ஜாம் என நடந்திருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு துபாயில் செட்டிலான செலினாவுக்கு 2012ஆம் ஆண்டு வின்ஸ்டன், விராஜ் என்ற இரட்டையர்கள் பிறந்தார்கள். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு செலினா மீண்டும் இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றார். அதில் ஒரு குழந்தை இதய கோளாறால் இறந்துவிட்டது. பெற்ற பிள்ளையை இழந்த கவலையில் இருந்த நிலையில் செலினாவின் தந்தை 2018ஆம் ஆண்டு காலமானார். அதே ஆண்டு செலினாவின் அம்மா புற்றுநோயால் உயிரிழந்தார். அடுத்தடுத்த இழப்புகளால் துவண்டு போன செலினா மன அழுத்தத்திற்கு ஆளானார். சில காலம் நடிப்பில் இருந்து ஒதுங்கி இருந்த நிலையில் அதிலிருந்து மீண்டு 2020ஆம் ஆண்டு வெளியான சீசன்ஸ் கிரீட்டிங்ஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிக்கத் தொடங்கினார். தற்போது செலினாவுக்கு 47 வயதாகிறது. 3 பிள்ளைகளோடும் கணவரோடும் ஆஸ்திரியாவில் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் செலினா கணவர் பீட்டர் தன் மீது பல வருடங்களாக குடும்ப வன்முறையை நிகழ்த்தி வருவதாக பரபரப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்தி மும்பை நீதிமன்றத்தில் சென்ற நவம்பர் மாதம் வழக்கு தொடுத்திருந்தார். செலினா அளித்திருந்த மனுவில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் இடம் பெற்றிருந்தன. திருமணமான பிறகு செலினா திரைப்படங்களில் நடிப்பதற்கு பீட்டர் தடை விதித்ததாகவும் அவரது வருமானம், சொத்துக்கள் போன்றவற்றை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு உடல், உளவியல், பாலியல் ரீதியில் வன்முறைகளை நிகழ்த்தி வந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். மகன், தந்தை, தாயென அடுத்தடுத்து 3 பேரை இழந்துவிட்டு செலினா மன அழுத்தத்தில் இருந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பீட்டர் மும்பையில் உள்ள வீட்டை தனது பெயருக்கு எழுதி வாங்கிக் கொண்டதாக செலினா குற்றம் சாட்டியிருந்தார். வெறுப்பூட்டும் இழிவான இனவெறி கலந்த வார்த்தைகளால் திட்டி தன்னை அவமானப்படுத்தி வந்ததாகவும் இதனால் ஆஸ்திரேலியாவிலிருந்து தனது மகன்களை பிரிந்து இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய சூழலை பீட்டர் உருவாக்கியதாகவும் செலினா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். 3 பிள்ளைகளையும் தனது கஸ்டடியில் விட வேண்டும் என்று மாதாந்திர பராமரிப்பு செலவாக 10 லட்சம் ரூபாயும் வருமான இழப்பீடாக 100 கோடி ரூபாயும் பீட்டர் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு செலினா மனு தாக்கல் செய்திருந்தார். செலினாவின் மனுவை விசாரித்த அந்தேரி JMFC நீதிமன்றம் பீட்டர் ஹாக்குக்கு நோட்டீஸ் அனுப்பியது. அதோடு இந்த வழக்கு விசாரணையை டிசம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தது. இந்த சூழலில் செலினா, பீட்டர் இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை அந்தேரியில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜரானார்கள். இருவரிடம் விசாரணை நடத்திய நீதிபதி வருமான பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்யுமாறும் ஜனவரி 27ஆம் தேதி அவற்றை ஆய்வு செய்வதாகவும் அறிவித்திருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.